அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் இறைவனை பற்றி, அவனுடைய இலக்கணங்களை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். சென்ற வாரம் இறைவன் என்று சொன்னால் அவனுக்கு தெரியாதது எதுவுமே இருக்கக்கூடாது, அனைத்தையும் அறிந்தவன்தான் இறைவனாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். அதுபோல் இறைவனிடத்தில் இருக்கக்கூடாத இன்னொரு பலவீனம் என்னவென்று சொன்னால் மறதி இருக்கக்கூடாது. மனிதன் மறந்து விடுகிறான். எவ்வளோ பெரிய ஜீனியஸ் அறிவாளி என்று வைத்து கொண்டால் கூட, ரொம்ப நினைவாற்றல் உள்ளவன் என்று சொல்லி கொண்டால் கூட அவனும் மறந்து விடுகிறான். இந்த மறக்கக்கூடிய அளவில் தான் வித்தியாசம் இருக்குமே தவிர, மறக்காத ஒரு மனிதனை கூட நீங்கள் உலகத்தில் பார்க்க முடியாது. இறைவன் அப்படி மறந்து விட்டான் என்று சொன்னால், அந்த மாதிரியான இறைவனால் எதையுமே நேர்மையாக நியாயமாக செய்ய முடியாது. இறைவனுக்கு மறந்துட்டான்னு வைங்க, நம்ம சில தவறுகளை செய்கிறோம். நேற்று செஞ்ச தவறு தான் அவனுக்கு தெரிகிறது. இறைவனுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம் செய்த தவறு மறந்துட்டான்னு சொன்னால் நம்மளை தண்டிக்க முடியுமா? தண்டிக்க முடியாது. அப்போ இறைவன் மறந்து விடுவான் என்கிற ஒரு பலவீனமான நிலையில் வைத்தோம் என்று சொன்னால் அது இறைத்தன்மையை பாதிக்கக்கூடியது, இறைத்தன்மைக்கு எதிரானது. இப்போ மனிதர்களை எடுத்துக்கொண்டோமையானால், முதல்ல படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது கூட, அவர் ஆதமுக்கு நம்ம படைத்தோம், நல்ல அறிவையெல்லாம் கொடுத்தோம், ஃபனசிய, அவர் மறந்துட்டார். என்ன மறந்தார்? இந்த மரத்தை நெருங்க வேண்டாம்னு சின்ன விஷயத்தான் மறந்துட்டார். பெரிய விஷயமாக பக்கமாக எழுதி கொடுத்து அதை மறக்கலை. அவருக்கு போட்ட கட்டளையில் இந்த மரத்துக்கிட்ட போகாத என்று அல்லாஹ் கட்டளை போட்டான், அது மட்டும் தராது. சொன்னதே ஒன்று தான். அவருக்கு இடைப்பட்ட கட்டளை அந்த ஒரு கட்டளை தான். அந்த ஒரு கட்டளை அவர் மறந்து விட்டார் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, நசிய, ஆதம் மறந்து விட்டார், வலம் நஜிதுலஹு அஸ்மா, அவரிடத்தில் அந்த உறுதியை நம்ம காணவில்லை. அப்போ முதல் மனிதர்லேருந்து மறதி ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் கட்டளையிட்டான் என்று அந்த ஒரு செகண்ட் மறந்து போயிடுது. அவருக்கு சாப்பிட்டு பார்த்தா என்ன அப்படின்னு நினைத்த காரணத்தினால் அவர் ஒரு தவறு செய்து விட்டார். இதே மாதிரி ஒவ்வொரு நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது கூட அவங்கள்ட்ட அந்த மறதி இருந்ததை பல இடங்களில் சுட்டி காட்டுகிறான். மூசா நபி அவருடைய தோழரும் ஒரு ஹிலரை பார்க்க போங்கிறாங்க, நீ ஒரு ஆளை போய் பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் 2 பேரையும் அனுப்புகிறான். எதுக்கு அனுப்புகிறான்? அவர் ஒரு சபையில் பேசி கொண்டிருக்கும் போது ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்க, இப்போ உலகத்தில் இப்போ பெரிய அறிவாளி யாருன்ட்டு. நான் தான்ட்டார். மூசா நபிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, இப்போ இருக்கிற உலக மக்கள்லையே பெரிய அறிவாளி யார்? நான் தான் அப்படின்ட்டார். உண்மைதான். அது அன்றைக்கு அவர் தான் நபி. இறை தூதர்களுக்கு தான் அதிகமான அறிவு இருக்கும், இருந்தாலும் அல்லாவுக்கு தான் தெரியும்னு அவர் சொல்லணும். இதை விட ஒரு அறிவை அல்லாஹ் யாருக்காக கொடுத்துருக்கலாம். இது அல்லாவுக்கு பிடிக்கல. அது எப்படி உலகத்தில் நீ தான் பெரிய அறிவாளின்னு சொன்ன, உனக்கு மேலே ஒரு அறிவாளி நான் வச்சுருக்கேன் பாருன்னு சொல்லி அதுக்கு தான் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான், இன்னொரு ஆள்கிட்ட போய் பாடம் கற்பதற்காக வேண்டி. அப்போ எந்த இடத்துல அவர் இருப்பார்னு சொல்லும் பொழுது, ஒரு மீனை பிடிச்சிக்க, நீனும் உன்னுடைய தோழரை கூட்டிகிட்டே போ, எந்த இடத்துல அந்த மீன் கூடையிலேருந்து பாஞ்சி தண்ணிக்குள்ளே பாஞ்சிருதோ அப்போ அந்த இடத்தில் தான் அவர் இருக்கிறாரு. அந்த சந்திக்க போகிற ஆள் அங்கே தான் இருப்பார். அப்போ போய்கிட்டே இருக்கிறாங்க. போய்கிட்டே தான் ரொம்ப தூரம் போயிட்டாங்க. என்னப்பா அந்த ஊழியர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா செய்தி? மீன் அப்போவே பாஞ்சிருச்சே, நம்ம மறந்துட்டோமே, இன்னி நசீத்துல் ஹூத்த, மீனும் பாஞ்ச ரிவர்ஸில் மறுபடியும் வர்றாங்க. அந்த எந்த இடத்துல அவர் சந்திக்க வேண்டுமோ அந்த இடத்தெல்லாம் கடந்தே போயிடுறாங்க. மீனும் இடத்தை தாண்டி இப்போ தண்ணீரில் பாஞ்சிருச்சு, அது ஒரு தெரியலை. மறுபடி திரும்பி என்ன செய்கிறாரு, அந்த இடத்துலாம் பாஞ்சின்னு அடையாளம் காட்டினவுடனே அதை சுற்றி பார்த்தா அவர் இருக்கிறார். அப்போ அந்த நசியாஹூ தஹுமா, 2 பேருமே மீனை மறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த மாதிரியான ஒரு மறதி இறை தூதர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தால் கூட அவங்க மறக்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல தடவை தொழுதுருக்கிறாங்க, தொழுது பல தடவை மறந்துருக்கிறாங்க. தொழுகையில் 4 ரக்காத்து பதிலாக 2 ரக்காத்து உட்காரமாக எந்திரிச்சிடுறது, இந்த மாதிரியான மறதிகள் நமக்கு வருவது போலவே அவங்களுக்கும் மறதி வந்திருக்கிறது. ஒரு நாள் தொழுகிறார்கள், கூடவோ குறைவோ செய்து விட்டார்கள். அப்போ 2 ரக்காத்து பதிலாக 3 தொழுதாங்களா, அல்லது 4க்கு பதிலாக 2 தொழுதாங்களா, ஏதோ ஒன்று கூட்டிட்டாங்க அல்லது குறைச்சிட்டாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை தொழுகை கூடிருச்சா அல்லது நீங்கள் குறைச்சி விட்டீங்களா, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை, நீங்கள் இவ்வளோ தான் தொழுதீங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னமான பஷருன், நான் மனுஷன்,
அன்சா கமா தன்சவுன, நீங்கள் மறக்கிற மாதிரி நான் மறப்பேன். கடவுள் அல்லாஹ் தான் மறக்காதவன். மறதின்னு ஒன்று இல்லைன்னா அவருக்கு அல்ல மனுஷனே கிடையாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா, இன்னமான பஷரும், நான் ஒரு மனிதன், அன்சா கமா தன்சவுன, நீங்கள் மறப்பது போல நான் மறப்பேன். பொய்தா நசீத்து வதக்கிரூனி, நான் மறந்து விட்டால் யாவப்படுத்துங்க, 4 தொழுதோம் 2 தொழுதோம் நினைவுபடுத்துங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள். அப்போ எல்லா பெரிய வகையையும் அப்படியே மனப்பாடம் செய்து, எந்த பேப்பர் இல்லை பேனா இல்லை, சொல்ல சொல்ல மனப்பாடம் ஆயிரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த செய்தியை மெசேஜை போடும் பொழுது அதையும் எல்லாம் சொல்கிறான், சார் நுக்குரிவுக்கு பலா தன்சா, உமக்கு ஓதி காட்டும் நீ மறக்க மாட்டாய், அதுக்கு மட்டும் நினைவாற்றல், பாக்கி எல்லாம் மறந்துடுது. நம்மளை மாதிரியே சிலது மறந்துடுது, சில யாபத்தில் இருக்கிறது. அந்த வகி விஷயத்துக்கு மட்டும் அப்படியே வந்து ஒரு பக்கரா இவ்வளோ பெரிய சூறா இறங்கினால் கூட அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுவாங்க. டேப் ரெக்கார்டில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி மெனக்கட்டு ஒரு 2 தடவை சொல்லுங்கள், ஒரு 5 தடவை சொல்லுங்கள், நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன், ஒரு வரி 2 வரினா பரவாயில்லை, பெரிய அத்தியாயங்கள் அருளப்பட்டாலும் சரி அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புவாங்க. அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இதா கரனாஹு ஃபத்தபி குர்ஆனா, நாம் ஓதுனோம்னு சொன்னால் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வா, நீ தன்னால் அது பதிஞ்சு போயிடும். இது இறை தூதர் என்று தேர்ந்ததற்காக வேண்டி இந்த வேதத்தை மனப்பாடம் செய்கிறது மட்டும் அல்லாஹ் அப்படி கொடுத்துருந்தான், மறதி இல்லாமல். அதில் எந்த ஒன்றையும் மறந்து விட்டார்கள் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து அவங்களுக்கு நினைவாற்றல் கொடுத்துருந்தான். ஆனால் தொழுகை உள்ள ஒரு இபாதத்து, அதில் 4-2 மறந்துட்டாங்க, நம்ம மறந்த மாதிரி. எதுக்கெல்லாம் அப்படி செய்கிறான்? நான் ஒருத்தன் தான் மறதிக்கு அப்பாற்பட்டவன் காட்டுறது தான். எதுக்கு இதை செய்கிறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் மறக்காமல் ஆக்குற பெரிய விஷயம் அல்லாவுக்கு. இந்த மாதிரி ஆக்கின மாதிரி இந்த கேட்டவன மனப்பாடம் பண்ண அது பெரிய விஷயம், இது சின்ன விஷயம். பெரிய விஷயம் அது ஒரு பெரிய பாரா, பெரிய பக்கம், பல பக்கங்களை கொண்ட வசனங்களை வந்து அப்படியே ஒரு தடவை சொன்ன உடனே அப்படி மனப்பாடம் செய்வது என்பது ரொம்ப சிரமம். அதையே செய்து கொடுத்த அல்லாஹ் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவும் போது நம்மளை வணங்குறாரு, இந்த நேரத்தில் அவருக்கு மறதி வராமல் பாதுகாப்போம் என்று செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். அவனை நினைத்தால் அப்படியான மாற்றங்களை செய்ய முடியும். கொடுக்க மாட்டேங்கிறான் அல்லாஹ். அந்த பலவீனத்தை வச்சு தான் எவ்வளோ பெரிய அந்தஸ்து கொடுத்தாலும் சரி, மனிதனுங்கிற சீல் வச்சு தான் எல்லாம் கொடுப்பான். எவ்வளோ பெரிய அந்தஸ்து, ரசூல், சிறந்த தூதர், அதெல்லாம் தனி. மனிதனுங்கிற முத்திரை அதில் இருக்கும். மனிதனுங்கிற முத்திரை எப்படி இருக்கும்? சில அறியாமை இருக்கும், சில மறதி இருக்கும், சில பலவீனம் இருக்கும், சில நோய் இருக்கும். இப்படியான சிலதை கொடுத்து தான் நிறைவு இருந்தால் கூட அந்த குறைவையும் சேர்த்தே எல்லாம் கொடுக்குறான. இதெல்லாம் வந்து மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தக்கூடிய மறதி. இது அல்லாவுக்கு இருக்கலாமா? இறைவன் என்று ஒன்று நம்பிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாவுக்கு மறதிங்கிற டாப்பிக்கே இருக்கக்கூடாது. இதை வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் பதிவு பண்ணுறாங்க. என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா, ஃபிரௌன்ட்ட போய் இஸ்லாத்தை சொல்கிறாங்க. ஒரு இறைவன் தான் இருக்கிறான், நீ உன்னை இறைவன் நினச்சிக்கிட்டு இருக்கிற, நீ இறைவன் கிடையாது, இந்த ஒரு அறிவுரை தான் அவங்க சொல்கிறாங்க. ஃபிரௌன் என்ன கேட்குறான்னு கேட்டால், மக்களை தூண்டி விடுவதற்காக கேட்குறான், ஃபமா பாலுல் குருனில் ஊலா, அப்போ நாங்கள்லாம் உங்களை ஏற்றுக்கலைன்னா நாங்கள் நரகத்துக்கு போவோம், அதான அர்த்தம். இந்த ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, அப்படி இல்லைன்னா நரகத்துக்கு போவோம்னு சொல்கிற. அப்போ முன்னாடி போனாங்களே அவங்க கதையெல்லாம் என்ன கேட்குறான். எதுக்காக வேண்டி அவங்க நரகத்துக்கு போவான்னு சொல்லிட்டு மக்கள்லாம் எந்திரிச்சிருவாங்க. நம்ம முன்னோர்களை சொல்லும்போது இயற்கையாக கோபம் வரும். உங்கள் அப்பா பாட்டில் நரகம்டா, எல்லாரும் கொந்தளிச்சிருவாங்க. இதை கொந்தளிப்பை தூண்டுவதற்காக என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஃபமா பாலுல் குருனில் ஊலா, இதுக்கு முந்தி போனவங்களுடைய நிலை என்ன? அப்போ அவர் பார்க்குறாரு, என்னடா இப்படி கேட்குறான் கேள்வி, முந்தி போனவன் இந்த கொள்கை இல்லாட்டி நரகத்தான் போவான். ஆனால் என்ன செய்கிறாரு, பொய்யும் சொல்லக்கூடாது, இவன்கிட்ட மாட்டிக்கிறவும் கூடாது. அவர் என்ன பதில் சொல்கிறாரு? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், இல்முஹா இந்த ரப்பி ஃபீ கிதாப், அது பற்றிய ஞானம் என் இறைவனுடைய பதிவேட்டில் இருக்கிறது. முந்தி உள்ள ஆளுக்கு நிலை என்ன? அங்கே ரெக்கார்டு வச்சுருக்கான், அவனுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியான்ட்டார். இல்முஹா இந்த ரப்பி ஃபீ கிதாப், அது பற்றிய விஷயம் ஞானம் வந்து என்னுடைய ரப்பிடத்தில் ஃபீ கிதாப் பதிவேட்டில் இருக்கிறது. லா யலில்லு ரப்பி, என் இறைவன் தவற விட மாட்டான், உலா என்சா மறக்கவும் மாட்டான். அதான் இறைவன். மறந்துடுவான் நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? எவன் எங்கே போவாங்கிற லிஸ்ட் இருக்கிறது, அவன் மறக்கவும் மாட்டான். எனக்கு தெரியாது அவர்கள் சொர்க்கம் போவார்களா நரகம் போவார்களா, அது எனக்கு தெரியாது. ஆனால் இறைவனுக்கு தெரியும், எதுவும் மறக்க மாட்டான். அப்போ இறைவனை பற்றி அறிமுகம் செய்யும் பொழுது லா யலில்லு வலா என்சா, 2 விஷயம். தப்பான முடிவும் எடுக்க மாட்டான், மறக்கவும் மாட்டான். எடுக்கிற முடிவு சரியாகவும் இருக்கும். நாள்பட்டாச்சே, 3 தலைமுறையாச்சே, 10 தலைமுறையாச்சே, மறந்துருப்பான், அது கிடையாது. லா என்சா. அப்போ அல்லாஹ்வை பற்றி சொல்லும் பொழுது என்ன செய்யறான்? அவன் எதையும் மறக்கவே மாட்டான். அப்போ இறைவனை பற்றி இப்படி நம்ப வேண்டும். இறைவன் சொன்னால் ஒன்று துல்லியமாக, நாம் நிறைய மறந்துடுறோம்.
உலகத்தில் வந்து எவ்வளோ பெரிய நன்மைகள் செய்தாலும் மறந்துடுறோம், தீமைகளை மறந்துடுறோம். நமக்கு ஏற்பட்ட பெரிய பெரிய பாதிப்புகளை எல்லாம் கடந்து வந்து விட்டு அப்படி நடக்காது போல உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இப்படி இருக்கலாமா? இருப்பானா? இருக்க முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டினா, உமா கான ரப்புக்க நசியா, உமது இறைவன் மறப்பவன் இல்லை. வஹி வருவதற்கு தாமதமாகி விட்டது, கொஞ்ச நாள் வரலை. ரசூலுல்லாஹ் கவலைப்படுறாங்க, என்ன அல்லாஹ் வந்து அல்லாட்ட மெசேஜை மறந்துட்டானோ, நம்ம கைவிட்டானோ நினைக்கிறாங்க. அப்போ தான் ஜிப்ரீல் இறங்கி என்ன செய்கிறாரு, ஒமான் அத்தனஸ்ஸலும் இல்லாபி அம்ரி ரப்பிக்க, நாங்களாவெல்லாம் வரையலை, சொல்லும்போது வரும், அவ்வளவுதான். ஜிப்ரீல் வந்து ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இஷ்டத்துக்கு வந்துட முடியுமா? ஒமான் அத்தனஸ்ஸலும் இல்லாபி அம்ரிக்க, வானவர்களாகிய நாங்கள் இறைவனுடைய கட்டளைப்படி தான் நாங்கள் வருவோம். கட்டளை இடல வரல, இப்போ கட்டளை தான் வந்திருக்கிறோம். ஒமாக்கான ரப்புக்க நசியா, உமது இறைவன் மறக்கிறவங்க இல்லை, எப்போ அனுப்பணும்னு முடிவெடுத்துருக்கிறானோ அப்போ கரெக்டாக வந்துடுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் வரலன்னு சொன்னால் மறந்துட்டான்னு எடுத்துக்கிறாதீங்க. அப்போ அவன் அனுப்ப நினைக்கலன்னு எடுத்துக்கணும், அப்போ அனுப்பவன் முடிவெடுக்கலன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம எத்தனையோ கோரிக்கைகள் வைக்கிறோம், நேற்றுக்கிட்ட நல்லா மறந்துருப்பானோ நினைக்க முடியாது, எல்லாம் லிக்கார்டில் இருக்குது. உங்களுடைய துவாக்கள், உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய கோரிக்கை, அவன் அநியாயம் பண்ணா எனக்கு பண்ணா அப்படிங்கிறீங்க, அதெல்லாம் அல்லாட்ட முறையிடுறீங்க. இந்த காலம் வாங்கி அந்த காலம் விட்டுருவானா? இல்லை, எல்லாமே உமாக்கான ரப்புக்க நசியா, உமது இறைவன் வந்து மறக்கக்கூடியவனாக கிடையாது, எதையுமே மறக்க மாட்டான், சின்ன விஷயத்தை மறக்க மாட்டான். இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், இறைவன் மறக்க மாட்டான்னு நம்புவது. ஆனால் நம்ம மக்களுடைய முஸ்லிம், நீங்கள் நினைக்கலாம் இறைவன் மறப்பான்னு நாங்கள் நம்பவா செய்கிறோம், யார் சொன்னா அப்படி? எந்த முஸ்லீம் சொல்ல மாட்டானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வாயால் அப்படி சொல்ல மாட்டீங்க, ஆனால் உங்களுடைய செயல்களால் அப்படி நடக்கிறீங்களா இல்லையா? அதிகமான முஸ்லீம்கள் வந்து அல்லாஹ் வந்து மறந்துட்டாங்கிறது போல நடக்கிற காட்சியை பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? அல்லாஹ் ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான், எதை தந்தானோ அதான் மார்க்கம், எதை தரலையோ அது மார்க்கம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளை புதுசாக உண்டாக்குறோம், எல்லாம் மறந்துட்டான், இதெல்லாம் சொல்லியிருக்கணும், அதான் அர்த்தம். அதுக்கு சில பிதத்தெல்லாம் உண்டாக்குறான, பிதத்தில் பேசிக்குள்ளே என்ன அடங்கி இருக்குது, இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம், அவன் சொல்ல மறந்து விட்டான், அல்ல அவனுக்கு தெரியவில்லை. ஒன்று அவனை அறியாமையில் உள்ளவனை ஆக்குறீங்க, இல்லைன்னா அவனை மறந்தவனை ஆக்குறீங்க. இப்போ வந்து மௌலுதுன்னு ஓதுறாங்க, என்னப்பா ரசூலுல்லாஹ் சொல்லலையா? ரசூலுல்லாஹ் சொல்லாட்டி என்ன? அப்போ இறைவன்கிட்ட உள்ளதுன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, மறந்துட்டாங்க, எங்களுக்கு கரெக்டாக அந்த மெசேஜ் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். இறைவன் மறந்ததை கூட நான் கண்டுபிடிச்சேன். நம்முடைய ஒவ்வொரு பிதத்து செய்யக்கூடிய நேரத்திலையும் அதன் பின்னாடி என்ன நம்பிக்கை உள்ளத்தில் இருக்குன்னு கேட்டால் அவனுக்கு தெரியவில்லை, அதை மறந்து விட்டான். இறைவனுக்கு இது தெரியாது, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். தராவி 20 ரக்காத் தொழுவாங்க, ஏன்பா தொழுவுறீங்க? ரசூலுல்லாஹ் சொல்லலையே. ரசூலுல்லாஹ் சொல்லாட்டி என்ன, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அதுன்னு அர்த்தம். நீங்கள் மார்க்கம்னு அதை அமுல்படுத்தினீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு தானே அர்த்தம். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் சொல்லலைன்னா மறந்துட்டாங்கன்னு அர்த்தம், அல்லாஹ் மறந்துட்டான்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் மறப்பானுங்கிற வகையில் ஒவ்வொரு பிதத்தை செய்யும் பொழுதும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா அல்லாஹ் மறந்துட்டாங்கிற ஒரு அர்த்தம் அடங்கி இருக்கிறது. இல்லாட்டி ஒருத்தன் பிதத்தை செய்ய மாட்டான், அல்லாஹ் மறக்கவும் மாட்டான், அவனுக்கு அறியாமல் இல்லைன்னு அழுத்தமாக இருந்தால் மார்க்கம்னு ஒருத்தன் உண்டாக்க இயலுமா? இது எப்படி உனக்கு தெரியும்? அல்லாஹ் சொல்லலை, இது இருக்குன்னு சொல்ல மறந்துட்டான். அப்போ மறந்தால்தான் இது வந்து நான் அப்படி ஒரு கான்செப்டை உண்டாக்க முடியும். அவன் எதையும் மறக்க மாட்டான்னு சொன்னால் பூர்த்தியாக்கி தந்துட்டேன் நான் மார்க்கத்தை. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை உங்களுக்கு நான் முழுமையாக்கி தந்து விட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் முழுசாக தந்தாச்சு, ஒன்றும் விடலைன்னு சொல்லும்போது விட்டுருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் வந்து முழுமையாக தந்துட்டேங்கிறான். முழுமையாக தந்த மார்க்கத்தில் கத்தம் இல்லை, முழுமையாக தந்த மார்க்கத்தில் பாத்தியா இல்லை, தாயத்து இல்லை, தட்டு இல்லை, தகடு இல்லை, எதுவுமே இல்லை. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உள்ளதெல்லாம் கழித்து அல்லாஹ் நமக்கு அந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான். அதுகளெல்லாம் உண்டாக்குறவன் என்ன சொல்லுகிறான்? அவன் அறியாம இறைவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று அறியாமையை இறைவன் மீது சுமத்துகிறான், அல்லது தெரிஞ்சதை சொல்ல மறந்து விட்டான் என்று சுமத்துகிறான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, தவுனி மா தரக்துக்கும், நான் எதோட விடுகிறேனோ அதோட என்னை விட்டு விடுங்கள். நான் ஒன்று சொன்னேன்னு வைங்களேன், அதுக்கு மேலாம் வரக்கூடாது, அவ்வளவுதான் நிறுத்திக்கொள்ளணும். அது எப்போ சொல்றாங்க தெரியுமா? ஹஜ்ஜு செய்யுங்கள்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். ஒலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத் மனிஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு போக்குவரத்துக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் மீது ஹஜ்ஜு செய்வது கடமை அப்படின்னு இருக்குது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட சொல்றாங்க, அது ஃபரல் அலைக்குமுல் ஹஜ்ஜ, அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கிட்டாண்டு. அப்போ ஒரு விஷயத்தை கடமையாக்கி நான் சொன்னால் ஒரு தடவை தான் அதுக்கு அர்த்தம்.
எப்பவுமே சாதாரணமாக வந்து ஹஜ்ஜி கடமைன்னா என்ன அர்த்தம், ஒரு தடவை செய்யணும். அதுக்கு எந்த விஷயத்த சொன்னாலும் சரி, ஒரு 1000 ரூபா கொடுங்கங்கிறேன். கொடுங்கன்னா என்ன, அரை மணி நேரத்துக்கு கொடுக்கணும் அர்த்தமா? இல்லை. 1 மணி நேரத்துக்கு ரூபா கொடுக்கணும் அர்த்தமா? தினம் கொடுக்கணும் அர்த்தமா? தினம்னு சொல்லணும். சும்மா 1000 ரூபா கொடுன்னு சொன்னால் உங்கள் லைஃப்லேயே 1000 ரூபா கொடுத்தா போதும். 1000 ரூபா கொடுக்க சொன்ன கொடுத்தாச்சு, முடிஞ்சு வச்சுக்காத. அப்போ ஹஜ்ஜி செய்யுங்கன்னா பேசாமல் இருக்க வேண்டியது தானே. ஒரு ஆள் செஞ்சு கேட்குறாரு, அவிக்குள்ளி ஆமீன் வருஷமாங்கிறார். இது தேவை உனக்கு ஹஜ்ஜி செய்கிற கடமைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அவர் என்ன, ஒரு ஆள் எந்திரிச்சு என்ன செய்கிறாரு, அவிக்குள்ளி ஆமீன் ஆண்டுதோறுமா வருஷம் ஹஜ்ஜி பண்ணணுமா கேட்குறாரு. சரியான கோபம், மௌனமாக இருக்கிறாங்க. என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, நல்லா தயங்குற அளவுக்கு இருக்கிறாங்க. ரொம்ப கோவப்பட்டு கொஞ்சம் நேரம் சென்று என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு முந்தி உள்ள ஆளுக்கு நாசமாக போனது இப்படி தான். முந்தி உள்ள ஆட்கள்லாம் இறை செய்தியை சொல்லும் பொழுது அதை மறந்துட்டு அது குறை அல்லாஹ் சொல்லுவானா? வருஷம்னா சேர்த்து சொல்கிறதுக்கு அல்லாஹ்க்கு என்ன பெரிய விஷயம்? வருஷம் ஹஜ்ஜி செய்யணுமா இருந்தால் சொல்லும் போதே வருஷம் 5 வேளை தொழுகை சொல்வதாக இருந்தால் அது கரெக்டாக சொல்லத்தானே செய்கிறான். ரமலானில் நோன்பு போய் சொல்லத்தானே செய்கிறான். வருஷம் வருதில்ல. இதில் ரமலான்ங்கிற மாதத்தில் செய்யுங்கன்னு சொன்னால் மாதம் வரும்போதெல்லாம் நோன்பு வைக்கணும்னு வருதில்ல. ஹஜ்ஜிக்கு அப்படி சொல்ல இல்லை. மனுஷனுக்கு ஹஜ்ஜி கடமை, அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும். ஒருக்கா போயிட்டு முடிஞ்சு வச்சு கதை. இப்படி சொன்ன உடனே பேசாமல் இருக்காமல் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. இந்த கேள்வி நம்மள்கிட்ட கேட்குறது, அதுக்கு எடுத்து கொடுக்கக்கூடாது. அஜத்மான்ட்ட கேட்குறது, விளக்கத்தை கேட்குறது இல்லை, இறை தூதர்கிட்ட கேட்குறது. இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம் யார்ட்டையும் போய். ஏன்னு கேட்டால் அவர் அங்கேருந்து வாங்கி சொல்லலை, அவராக சொல்கிறார். அல்லாட்டிருந்து வாங்கி சொல்ல போகிறாரு. அதனால் அஜர்த்துமார்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, அர்த்தம் எடுத்துக்கூடாது, தூதர்கள்ட்ட கேட்கக்கூடாது. ஒரு விஷயத்தை சொன்னார்களே ஆனால் அது எப்படின்னு விளக்கம் கேட்கலாம். அதை மக்களுக்கு எல்லாம் மறந்துட்டாங்கிற மாதிரி அந்த கேள்வி இருக்கக்கூடாது. அப்போ வந்து ஹஜ்ஜி கடமைன்னு சொன்னோன்னு அவர் கேட்குறாரு, வருஷமா? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தருணி மா தரக்துக்கும், நான் எதோடு உங்களை விடுகிறேனோ அதோடு என்னை நீங்கள் விட்டுருங்க. கடமைன்னு அதோடு வாய்ப்பத்திட்டு போயிருங்க. நீங்கள் ஹஜ்ஜி வருஷம் கடமையான்னு கேட்க நான் ஆமா என்று சொல்லிவிட்டால் வருஷம் கடமையாகிவிடும். நான் நீங்கள் கேள்வி கேட்டதுக்கு நான் ஆமா என்று சொன்னால் லவஜபத்து. அப்போ ஆண்டுதோறும் ஹஜ்ஜி கடமை, அனைவருக்கும் நீ சிரமத்தை உண்டாக்கிட்டு போயிடுற. அப்போ சொல்லிட்டான்னு வைங்க, எல்லாம் வருஷம் கேட்குறான், வருஷம்னு சொல்லுப்ப அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அப்போ உனக்கு சிரமம் தானே, சொன்ன நீ படிக்கிற வேண்டியது தானே. உங்களுக்கு முந்தி உள்ளவங்க இப்படி தான் அதிக பிரசங்கித்தனம் பண்ணி என்ன செஞ்சாங்க, நாசமாக போயிட்டாங்க. ஹலாக்கா போனால் இதுதாங்கிறாங்க. அது எப்படி முந்தி உள்ளவன் போனால், அது கூட திருக்குறான்ல நம்ம அந்த சம்பவத்தை பார்க்கலாம். மூசா நபியுடைய காலம், அவங்க காலத்தில் ஒருத்தரை யாரை கொண்டு விட்டாங்க. அப்போ இந்த சிஐடி புலனாய்வு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொலையாளி யாருன்னு என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன, மூசா நபி இறை தூதருங்கிறீங்களா, கண்டுபிடிச்சி தாங்கிறாங்க வந்துவிட்டு. இறை தூதருக்கு வேலையும் இல்லை. இறை தூதர் கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறது அவர் வேலையா? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அவர்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க, அவர் யாருன்னு சொல்லு, எனக்கு என்னடா தெரியும், அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லு. அப்போ இறை தூதர்னு சொன்னதுனால கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, கொலையாளி யாருன்னு தெரியணுமா, ஒரு மாட்டை இருக்க சொல்லு அப்படிங்கிறான். என்ன செஞ்சுருக்கணும் இவங்க, மாட்டை இருக்க வேண்டியதானே, மாட்டை பிடிச்சா இருக்க வேண்டியதானே. மாட்டை இருக்க சொன்னால் மாட்டை பிடிச்சி அறுத்தர வேண்டியதான். இன்னல்லாக யவுமுருக்கும் அன் ததுபகு பக்கரா, அதுதான் பக்கரான்னு அந்த சூறாவுக்கு பேர். ஒரு மாட்டை அறுக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு, இந்த மாட்டை பற்றி பேசுறதுனால ஒரு மாட்டை அறுக்குமாறு அல்லாஹ் கட்டளை இடுறாங்கிறாரு. இவங்க கொலையாளி யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய ஆர்டர் என்ன, ஒரு மாட்டை அறுக்க சொல்லு, அறுத்து என்னன்னு கேட்கணும். அது சொல்லுவான், அது அல்லாஹ் சொல்லுவான். இவங்க என்ன செய்கிறாங்க, மாட்டை அறுனா என்ன மாடை இருக்கா, அது கலரு என்ன, அது என்ன சைஸு, இப்படி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மாட்டை அருண்ட உனக்கு என்ன மாட்டை பிடிச்சி அறுத்தாலும் பஞ்சாயத்து முடிஞ்சிருக்குமா இல்லையா? மாட்டை அருண்டா மணி மஞ்சள் மாட்டை அறுத்தா என்ன, கருப்பு மாட்டை அறுத்தா என்ன, காளை மாட்டை அறுத்தா என்ன, பசு மாட்டை அறுத்தா என்ன, இளமையான மாட்டை அறுத்தா என்ன, கிளடு கட்டின மான, ஏதாவது ஒரு மாட்டை பிடிச்சி அறுக்க வேண்டியதானே. மூசாவே அறுத்து விட்டுன்னு சொல்லு வந்து. இவங்க என்ன செய்கிறாங்க, அவர் கேட்குறாங்க மாஹிய, அது என்ன மாடு, அவர் என்ன செய்கிறாரு, அது மாட்டுக்கு அடையாளம் சொல்கிறார். அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, லவுனுகா கலர் என்ன, அப்போ மஞ்சள் மாடு அப்படிங்கிறாரு. அது இதோட ஏதாவது மஞ்சள் மாட்டை பிடிச்சி அறுத்துட்டு போயிருக்கலாம். அப்புறம் என்ன செய்கிறாங்க, இன்னும் விவரமாக நீ சொல்லலை, இன்னும் தெளிவாக சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அது உழவு வேலைக்கெல்லாம் பயன்படுத்தப்படாமல், வண்டியில் பூட்டப்படாமல் அந்த மாதிரியாக வளர்க்கப்பட்ட ஒரு மாடுங்கிறாரு. கஷ்டம் தானே இது. ஏதாச்சும் ஒரு மாட்டை பிடிச்சாருன்னா போய் எடுத்துகிட்டு போயிடலாம். மஞ்சள் மாட்டை பிடிச்சாருன்னா சுருங்கிடும். லட்சம் மாடு இருக்குன்னு வைங்களா, மஞ்சள் மாடுனா 50 வந்து நின்றுடும். இப்போ 50 போய் தேடி அலையணும். அந்த 50லையும் வயல் வரப்பு விவசாயத்தெல்லாம் பயன்படுத்தாத மாடுன்னா 1 2 தான் இருக்கும். அப்போ தேடணுமா இல்லையா, பல நாட்கள் இது கஷ்டப்பட்டு தான் அந்த மாட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, ஃபதபஹுஹா வமாகாது யஃபலூன், செய்ய முடியாமல் செஞ்சாங்க கடைசியா. இது உனக்கு தேவையா? இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லி முந்தி நாசமாக போனாலும் இதுதான்.
முன்னாடி உள்ளவங்க நாசமாக போடுறது என்ன? ஒரு கட்டளையை சொன்னால் பேசாமல் போயிடணும். அந்த ஒரு மனிதனுக்கு 1000 ரூபா கொடு. எந்த மனிதனுக்கு? இது கேள்வி. வேறு மனிதனுக்கு, ஆம்பளைக்கா பொம்பளைக்கா? ஆம்பளைக்கு. 25 வயசுக்காரனுக்கு 50 வயசுக்கார இப்படி கேட்டு போனால் என்ன ஆகும்? 1000 ரூபா ஒரு ஆளுக்கு கொடுனா உனக்கு கொடுத்துருப்போம், எவனுக்காக கொடுத்துருப்போம். அப்படி அந்த கட்டளைக்காக தான் அர்த்தம். ஒரு கட்டளையிடப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த கட்டளையுடைய வாசகத்தில் என்ன விளங்குதோ அதோடு நிறுத்திக்க. அந்த கட்டளை நிறைவேற்றின ஆயிருவேன். அதுக்கு மேலே போட்டு துருவி துருவி கேட்டீங்கன்னு சொன்னால் விளக்கம் வர வர சிரமம் உனக்கு. விளக்கம் வர வர என்ன வேணும்? அதிகமாக நீ கேட்க சொன்னால் உனக்கு சிரமமாயிருமா இல்லையா? அப்போ இது தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முந்தி உள்ளவங்க இப்படி தான் என்ன செய்யலாம், அந்த மாட்டை அறுத்துட்டாங்களா கடைசியில் அந்த மாட்டினுடைய ஒரு இறைச்சி எடுத்து இந்த இறந்து போனான் பாருங்க, அவன் மேலே தூக்கி வேகமாக போடுங்க. அவன் எந்திரிச்சு என்னை கொலை செஞ்சது யாருன்னு சொல்லுவான். அதுக்கு தான் அறுக்க சொல்கிறான். இந்த மாட்டை அறுக்க சொன்னது எதுக்குன்னு கேட்டால், நெசமாக சொல்லிடலாம், ஈஸியாக சொல்லிடலாம். எல்லாம் நினச்சான்னு சொன்னான் இன்னார் தாண்டு இதாக அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து செய்ய விரும்புகிறான்ல, சும்மா சொல்லிடாம அந்த மாட்டை பிடிச்சாரு, அந்த இறைச்சியை கொண்டாந்து மேலே போட்டோன்னு எந்திரிப்பான். எந்திரிச்சிட்டு என்னை இன்னார் தான் கொலை பண்ணான்னு சொல்லி மறுபடியும் செத்துருவான். அது ஒரு விஷயம். கொலை செஞ்சாலும் உனக்கு தெரியணுங்கிறது தானே, அவன் சொன்னால் தான் தெரிய முடியும். அப்படிங்கிறதுக்காக எல்லாம் அந்த ஏற்பாடை செஞ்சாங்கிறதுனால தான் அந்த பக்கரா சூரா அந்த சூறாவுக்கு அந்த பேர். அப்போ இதில் அடிப்படை என்ன நம்ம வழங்குறோம்னு கேட்டால், இறைவன் நமக்கு அந்த மார்க்கத்தில் ஒன்றை நமக்கு சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அதுக்கு மேலே போயிடக்கூடாது, தாண்டிடக்கூடாது. அதுக்குள்ளே என்ன சின்ன வட்டத்துக்குள்ளே சின்னதாகிட்டு போ. ரசூலுல்லாஹ் இப்போ அனுப்பும்போது சொல்லுவாங்க, பிரச்சாரத்துக்கு அனுப்புவாங்க. ஹலிஃபாக்கள் இந்த பிரதிநிதிகள் அனுப்பி வைக்கும்போது எஸ்ஸிரு மென்மையாக சொல்லுங்கள், ஒலாத்து அசிறு கஷ்டமாக்கி விட்றாதீங்க. சொல்லும் போதே உள்ளது என்னவோ அதை போய் சொல்லணும். விவரிக்கிறேங்கிற பேரில் மக்களுக்கு என்ன செய்யக்கூடாது, கஷ்டம் சிரமத்தை எல்லாம் உண்டாக்கி விடக்கூடாது. இப்படி அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எதையும் மறக்க மாட்டான்ங்கிறதுனால சொல்ல வேண்டியதை சொல்லுவான். நம்ம என்ன சொன்னானோ அது விசாலமாக இருந்தால் நீ விசாலமாக எடுத்துக்க, சுருக்கமாக இருந்தால் சுருக்கமாக எடுத்துக்க. அப்படி எடுத்துக்கொண்டு போகாமல் எவனெல்லாம் போட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கூடுதலாக இவன் சேர்க்கிறானோ அப்போ இறைவனுக்கு மறதி இருக்குது என்று சொல்லுகிறான். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஈயாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர், புதிதாக எனக்கு பின்னால் உருவாக்கப்படும் காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். ஏன்னா என்னை மார்க்கத்தை சொல்லித் தர்றதுக்கு தான் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு நீங்கள் புதுசாக உண்டாக்குனீங்கன்னு சொன்னால் 2 மீட்டர் தான் அது. எதுக்கு பிதத்துக்கு அப்படி கடுமையான விஷயம் எதுக்கு வருது? பிதத்தெல்லாம் குள்ளு பிதத்தில் லலாலான்னு ஏன் சொல்கிறாங்க? ஒவ்வொரு பிதத்தும் வழிகேட்டுன்னு ஏன் சொல்கிறாங்க? நல்ல காரியம் தானே செய்கிறீங்க. 2 ரக்காத் தொழுகையை தொழுவது கெட்டதா நல்லதா? நல்லது தானேங்க. 2 ரக்காத்துக்கு பதிலாக 10 ரக்காத் தொழுவது நல்லது தானே. இப்போ லொஹருக்கு 4 ரக்காத் தொழுகிறோமா, இனிமேல் 4 வேணாம் 10 தொழுகிறோங்கிறோம். இந்த 10 என்ன தொழுகு தானே, ஓதத்தானே போகிறோம், ருக்கு தானே செய்ய போகிறோம், தஸ்பீ தானே செய்ய போகிறோம். அப்படி பார்க்கக்கூடாது. அது வழிகேடுங்கிறாங்க. நீ நல்லது செஞ்சாலும் வழிகேடு. அது வழிகேடு ஆகுது, அதிக பிரசங்கித்தனத்தினால வழிகேடு ஆகுது. எதனால் வழிகேடு ஆகுது? அப்போ அல்லாஹ்வுக்கு நீ பெரிய ஆளப்ப நீங்கள் வணங்குறது அவனுடைய எஜமானத்தனத்தை ஏற்றுக்கொண்டு தான் வணங்குறீங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஏறி எகிரி அடிக்கிற மாதிரி வருதா இல்லையா? ரொம்ப செய்கிறோன்னு சொன்னீங்க என்று சொன்னால் அதில் என்ன வருது? உனக்கு என்னது, நீ எனக்கு தெரியுன்னு அர்த்தம். நீ 4ங்கிற கம்மியாக சொல்கிற, 10 தான் கரெக்டு, 20 தான் கரெக்டு, 12 தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்க வந்து விட்டால் அவன் அறிவீனனா நீ, அல்லது அவன் மறந்துட்டாங்கிறியா? ஒன்று அறிவீனன் என்று சொல்கிறாய், அவனுக்கு இதை சொல்ல தெரியல. இந்த 10 ரக்காத் என்பதை அவன் கண்டுபிடித்து உங்களுக்கு தரவில்லை, நீங்கள் பெரிய ஆய்வு செஞ்சு கண்டுபிடித்தீங்கன்னு அர்த்தம் அதுக்கு. அப்படி இல்லைன்னா ஏன் செய்கிறப்ப? மார்க்கம்னு செய்வதாக இருந்தால் மார்க்கத்துக்கு எஜமா வந்தானே. அப்போ அவன் சொன்னதோடு எவனெல்லாம் நிறுத்தி கொள்ளவில்லையோ அவன் எல்லாமே அல்லாஹ்வுக்கு மறதியையும் முறித்தாக்குகிறான் என்பதை தவிர இதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒருத்தர் கேட்குறார், சில தொழுகையில் எதுக்கு சத்தம் ஓதுறோம், சில தொழுகையில் சத்தம் இல்லாமல் வரும், அப்படி தானே ஓதுறோம். இப்போ லொஹரில் நம்ம சத்தம் போட்டு ஓத மாட்டோம், ஜமாத்தை தொழுகும் போது. அசரில் சத்தம் போட்டு ஓத மாட்டோம், மகரிபில் 2ல் சத்தம் போடுவோம், 1ல் சத்தம் போட மாட்டோம், இஷாவில் 2ல் சத்தம் போட்டு ஓதுவோம், 2ல் சத்தம் போட்டு ஓத மாட்டோம், ஃபஜ்ரில் சத்தம் போட்டு ஓதுவோம். லொஹருக்கு சத்தம் போடாத நம்ம ஜும்மாவில் சத்தம் போடுவோம், அதுவும் பகல் தொழுகை தான். அப்போ இது என்ன கான்செப்டில் உள்ளது? ஆளாளுக்கு சில விளக்கம்லாம் நவீனத்தில் மக்களுக்கு தப்பாக விளக்கம் சொல்லுவாங்க. எது எதிரிகள்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு அச்சுறுத்தல் இருந்துச்சு, அதனால என்ன செஞ்சாங்க, பகல் நேரத்தில் மெதுவாக ஒதுக்கிட்டாங்க, ராத்திரியில் சத்தம் போட்டு ஓதுனாங்க, எதிரிகள் தாக்கி விடக்கூடாதுங்கிறதுக்காக செஞ்சாங்கன்னு ஒரு வியாக்கியானத்தை இவங்கள இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. அந்த வியாக்கியானம் தப்பு. பகலில் சத்தம் போடாமல் ராத்திரியில் தான் சத்தம் நல்லா விளங்கும், ஓடி வருவாங்க. பகல்லையாவது இறைச்சல்லாம் இருக்குமா, அவங்க காதில் போய் விழுவாது. ராத்திரியில் அமைதியாக இருக்கும்போது சத்தம் போட்டால் தான் எதிரிக்கு நல்லா காதில் விளங்கும்.
அப்போ ராத்திரியில் தான் அமைதியாக ஓதிருக்கணும். இவங்க சொன்னாங்க காரணம் அப்படி பார்த்தா எதிரிகளுக்காக அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் பகலில் சத்தம் போட்டு ஓதணும்னு வைங்களேன், இந்த சத்தம் மற்ற சத்தம் கலந்துரும். மாடு கத்தம் ஆடு கத்தம் மக்கள் கத்திக்கிட்டு இருப்பாங்க, அது வந்து கலந்து போய் தூரத்துக்கெல்லாம் போய் சென்று அடையாது. அப்படியே நிசப்தமாக இருக்கும் இரவு. அந்த காலத்தில் அதுவும் இந்த காலத்து இரவில், அந்த காலத்து இரவாக இருந்தால் எந்த டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, 6 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் ஊர் அடங்கி போயிடும். அப்படியான ஊரில் இஷா தொழும் ஓதணும்னு வைங்க, இங்கே ஓதுன்னு அங்கே வரைக்கும் கேட்கும், மைக்கு இல்லாமல் கேட்கும். அப்போ எதிரி வந்து அடிச்சுட்டு போயிடுவான். அப்போ அதுக்காக வேண்டிய செஞ்சாங்க, அது தப்பான காரணம். அது கேட்குறாங்க, இப்படின்னா பார்த்துட்டேன் ஏன் இப்படி செய்கிறோம், சில ஏன் சத்தமாக ஓதுறோம், சில தான் சத்தம் இல்லாமல் ஓதுறோம். அவர் நினைஞ்சார், எதை சத்தமாக ஓதுனாங்களோ ரசூல்லா அதை சத்தமாக ஓதுறோம், எதை சத்தம் இல்லாமல் ஓதுனாங்களோ சத்தம் இல்லாமல் ஓதுறோம். ஓமாக்கான ரப்புக்க நசியான்ட்டார். உன் இறைவன் மறந்தவனா? அவன் கரெக்டாக தானே செஞ்சுருக்கிறான், அவன் சொல்லி கொடுத்துருக்கிறான். இதில் சத்தம் போட்டாங்க, இதில் சத்தம் போடாதுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்தான், சத்தம் போடவில்லை என்று இப்னு அப்பாஸ் சொன்னதை புகாரின்னு பார்க்குறோம். இப்னு அப்பாஸுடைய கருத்துக்கு இல்லை, எப்படி இதை எடுத்துக்கொள்ளணும் என்பதற்கு ஆயத்தை ஆதாரம் காட்டி ஏன் சத்தம் போடுகிறோம், ஏன் சத்தம் போடலைன்னா எதில் சத்தம் போட்டதாக அறிவிப்பு வருகிறதோ அதில் சத்தம் போட்டு போ, எதில் சத்தம் போட்டதாக அறிவிப்பு வரலையோ அதை விட்டுட்டு போ, எல்லாம் வகி இறைவன் அறிவித்து கொடுத்த செய்கிறோன்னு அவர் சொல்லிவிட்டு அதுக்கு ஆதாரம் அந்த ஆயத்தை வாசி காக்குறாரு. இந்த ஆயத்து ஒமாக்கான ரப்புக்க நசியா, உன் இறைவன் மறப்பவன் இல்லை. இதை விளையும் எல்லாம் டாபிக் சரியாக போயிடும். இறைவன் மறப்பவன் கிடையாது. அப்போ இதை சொல்ல தேவைன்னு சொல்லியிருப்பான், தேவையில்லைன்னு உனக்கு சொல்லலை. என்ன அர்த்தம், ஏன் சத்தம் போட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லலையா, மறதியாக சொல்லணும்னு எடுக்காத, அது உனக்கு தேவையில்லை, நான் சொன்னது கேள். அவன் எஜமான் என்ன பண்ணான்னு சொல்லுவான். அங்கே கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு அவன் உனக்கு அடிமை கிடையாது. அப்போ இறைவன் ஒன்றை சொல்லாமல் விட்டுறான் என்று சொன்னால் அவன் மறதியாக விட்டான் என்று எடுக்காதீர்கள், காரணம் என்ற கேட்காதீங்கன்றார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடி செய்யணும் என்பதுதான் இபாதத்தில் இருக்குமே தவிர இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது என்றால் இவன் இறைவன் மறக்க மாட்டான். அப்போ இறைவன் மறக்க மாட்டான்ங்கிறது எதுக்கு இப்போ அழுத்தி சொல்கிறோம் என்று சொன்னால், அப்படி வெளிப்படையாக எந்த முஸ்லீமும் சொல்லாவிட்டாலும் அவங்களுடைய சில நடவடிக்கைகள் அந்த அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த அவங்களை அறியாமல் ஆள் மனசில் இறைவனுக்கு தெரியாது இருக்கும், இறைவன் சொல்ல தவறியது இருக்கும், இறைவன் மறந்தது இருக்கும், அதனால் உண்டாக்குறேன்னு அர்த்தம். அப்போ உண்டாக்குற எல்லாருமே அல்லாஹ்வுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுகிறான். எவன் உண்டாக்கவில்லையோ, ரசூல் சொன்னதை தாண்டி ஒரு நூலை கூட எடுக்க மாட்டேன், அவன் தான் என்ன வைக்கிறான், இது பரிபூர்ணம், அல்லாஹ் வந்து எதையும் அறியாதவன் கிடையாது என்ற நம்பிக்கையில் ஆழமாக இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி பிதஅத்துகள்லாம் உண்டாக்குவதனால தான் இதையும் இறை இலக்கணத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது. இறைவன் மறக்க மாட்டான் என்பதெல்லாம் பச்சையாக யாரும் அப்படி சொல்லவே மாட்டார்கள். இறைவன் மறப்பானான்னு கேளுங்க, மறக்க மாட்டாமாங்க, ஆனால் நடவடிக்கையில் அப்படி காட்டிடுறாங்க. அதனால் இதை ஆழமாக பதிய வச்சுக்கிறேன்னு, மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் அல்லாஹ் சொல்லாமல் ரசூல் சொல்லாமல் ஒன்றை உண்டாக்கினால் அப்போ நம்ம இறைவன் அறிவீனன் என்று சொல்லுகிறோம், இறைவனை வந்து மறக்கக்கூடியவன் என்று சொல்லுகிறோம். இதிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். இப்படி அல்லாஹ்வை சரியான முறையில் விளங்கிய நன்மக்களாக ஆக்கிய